அஸ்ஸலாமு அலைக்கும். சுவையான சிக்கன் பிரியாணி செய்வது எப்படி? வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஏலக்காய் 10, கிராம்பு 10, பிரியாணி இலை 10, அன்னாச்சி பூ சிறிதளவு, பட்டை 10, தக்காளி 10 கட் பண்ண தக்காளி, வெங்காயம் 8 கட் பண்ணது, புதினா 1 கட்டு கட் பண்ணி வச்சுருக்கணும், மல்லி 1 கட்டு கட் பண்ணி வச்சுருக்கணும், எலுமிச்சம்பழம் 4 புழிஞ்சு வச்சுருக்கணும், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 5 ஸ்பூன், கோழிக்கறி 1 கிலோ, மிளகாய் தூள் 2 ஸ்பூன், மஞ்சப்பொடி 1 ஸ்பூன், தயிர் 200 கிராம், பாஸ்மதி ரைஸ் 1 கிலோ, நெய் 100 கிராம், கிஸ்மிஸ் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் 50, முந்திரி பருப்பு 50 கிராம், எண்ணெய் 1/4 லிட்டர் எண்ணெய். இப்போ செய்கிறோம். கறியை 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுக்கணும். பாஸ்மதி ரைஸை 1 கிலோ எடுத்து ஊற வச்சுக்கணும், 1/2 ஹவர் ஊற வச்சுக்கணும். அது பிறகு அடுப்பை பற்ற வைக்கணும், பட்டையை தூக்கி மேலே வைக்கணும். அது பிறகு எண்ணெய் 1/4 லிட்டர் எண்ணெய் அதில் ஊற்றணும். ஊற்றிட்டு 10 ஏலக்காய் போடுறோம். அப்புறம் கிராம்பு போடுறோம். அது பிறகு பட்டை வர்றோம், அன்னாச்சி பூ சிறிதளவு, அப்புறம் பிரியாணி இலை 10 பிரியாணி இலை போடுறோம். அதை நல்லா வணக்குறோம். அடுத்து நறுக்கி வச்ச வெங்காயம் 10 வெங்காயம், வெங்காயம் பொன்னிறமாக நல்லா செவக்கந்தட்டிக்கும். அதை வணக்கிட்டே இருக்கணும் பொன்னிறமாக. அது பிறகு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 5 ஸ்பூன். நல்லா வணக்குறோம். எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வணக்கிட்டே இருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வணங்கின பிறகு அடுத்து தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளியை நல்லா வணக்கிறோம். தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வணக்கணும். நாலு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வணக்கணும். அப்புறம் மல்லித்தலை 1 கட்டு நறுக்கி வச்சது 1 கட்டு, நல்லா அதையும் வணக்கணும். நல்லா வணங்கின உடனேயே புதினா தலை 1 கட்டு, நறுக்கி வச்ச புதினா தலை 1 கட்டு, அதுவும் நல்லா வதங்கணும்.
எலுமிச்சம்பழம் புளிஞ்சு வச்சது ஊத்துறோம். தயிர் 200 அதை ஊற்றி நல்லா வணக்கணும். கறியை ஆட் பண்ணுறோம். கறியை நல்லா வணக்கணும். தேவையான உப்பு ஒரு கைப்பிடி அளவு போடணும். ஒரு கைப்பிடியும் அப்புறம் கொஞ்சோன்னு போட்டுக்கணும். 1 கிலோ கறிக்கு தேவையானது ஒரு கைப்பிடி உப்பு அப்புறம் கொஞ்சம் போடுங்க. ஒரு இது அதை நல்லா வணங்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா அந்த கறியெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வணங்கணும். நல்லா எண்ணெய் வந்து வெளியே பப்பிள்ஸ் மாதிரி வரும். எண்ணெய் வணங்க கறி எல்லாம் வணங்க வணங்க பப்பிள்ஸ் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். பிறகு 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ தண்ணி இப்போ வைக்கிறோம்ல, தண்ணி அரிசி அளந்துக்கணும். அதே மாதிரி 2 தண்ணி வைக்கணும். ஊற்றி மூடி வச்சிருங்க. மூடி வச்சு நல்லா அது வந்து பப்பிள்ஸ் வரணும். நுரை கூட்டி நல்லா பப்பிள்ஸ் வரணும். அரிசியை போடுங்க. பாஸ்மதி ரைஸ் அரிசியை போடுங்க. போட்டு பாஸ்மதி ரைஸ் போட்டிங்களா? போடுங்க போடுங்க. நல்லா 1 கிலோ அரிசியை நம்ம ஊற வச்சிருக்கோம்ல, அதை கழுவுனதை தூக்கி போடுங்க. அரிசி போட்டுட்டு எல்லாத்தையும் உடையாம ஒரு கிண்டு எல்லாத்தையும் ஒரு சுத்தி கிண்டி மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் செஞ்சு திறந்து பாருங்க. பார்த்துட்டு சாப்பாடு நல்லா மேலே போகிற பபிள்ஸாக வரும். வந்தோன்னையும் தம்முக்கு வந்து கீழே வந்து தோசை சட்டி, கல் தோசை சட்டியை ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு கிண்டி நல்லா மூடி வச்சிருங்க.
மூடி வச்சுட்டு வட்டையை இறக்கி கல் தோசை சட்டி அடியில் வச்சு தம்மு போட்டுருங்க. ஒரு 1/4 ஹவர் தம்மு கிடக்கட்டும். கடாய் வச்சு நெய் 100 கிராம் நெய் ஊற்றி கிஸ்மிஸ் 50, முந்திரி பருப்பு 50, நெய் ஊற்றிட்டு கிஸ்மிஸ் 50, முந்திரி பருப்பு 50 நல்லா அது பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு வரவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு நம்ம தம் பண்ணியிருக்கோம்ல அந்த பிரியாணியை திறந்து இந்த கிஸ்மிஸ் முந்திரி பருப்பு நெய் ஆட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை மேலாக எல்லாத்துலேயும் படுற மாதிரி ஊற்றுங்க. ஊற்றிட்டு மூடி வச்சிருங்க. சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த டேஸ்ட் உங்களுக்கும் பிடிக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.